தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று உலக புகைப்பட கலை தினம், வேர்ல்ட் போட்டோகிராஃபி டே. நேயர்களே, ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள் இந்த உலக புகைப்பட கலை தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. புகைப்படங்களுடைய சிறப்பையும் புகைப்படக்காரருடைய திறமையையும் கொண்டாடும் வகையில் இந்த தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் உலக வரலாற்றையே மாற்றி அமைத்திருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் லூயிஸ் டாக்குரே என்பவர் டாக்குரியோ டைப் எனப்படும் புகைப்படத்தின் செயல்பாட்டு முறையை வடிவமைத்தார். 1839ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி பிரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இந்த முறைக்கு ஒப்புதல் அளித்தது. அதே ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டு அரசு இந்த டாக்குரியோ டைப் செயல்பாடுகளை ஃப்ரீ டு த வேர்ல்ட் என உலகம் முழுவதும் அறிவித்தது. இதை எடுத்துரைக்கும் வகையில் இன்றைய தினம் உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்படுகிறது. சரி, ஆக இது முதல் புகைப்படம் எப்போது எந்த சூழலில் எடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது 1826ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜோசப் நைஸ்போர் இவர்தான் முதல் நிலையான நவீன புகைப்படத்தை எடுத்தார். இந்த புகைப்படம் நாளடைவில் அழிந்து போனது. இதன் பிறகு 1839ஆம் ஆண்டு லூயிஸ் டாக்குரே பாரிஸில் உள்ள ஒரு தெருவை புகைப்படமாக எடுத்தார். தனிநபர் எடுத்த முதல் புகைப்படம் இது. இந்த புகைப்படத்திற்கு பல்வேறு அமைப்புகள் விருதுகளை வழங்கியுள்ளன. இந்த ஒரு தொழில்நுட்பம் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரிய பெட்டி வடிவில் கண்டுபிடிக்கப்பட்ட கேமரா இன்றைக்கு கையடக்க டிஜிட்டல் கேமராவாக உருமாறி இருக்கிறது. புகைப்படம் எடுக்கும்போது 6 அடி தொலைவுக்கு பின் நிற்கக்கூடாது, தள்ளி நிற்கக்கூடாது, இரவு நேரங்களில் உருவம் தெரியாது, படம் எடுக்கும்போது அசையாமல் இருக்க வேண்டும், மின் விளக்குகள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் இன்று புகைப்படம் எடுப்பது மிக சர்வசாதாரணமாகிவிட்டது. கைகால் நடுங்கும் வயதானவர்கள் கூட தெளிவான புகைப்படங்களை எடுக்கும் வகையில் தொழில்நுட்பம் என்பது வளர்ந்திருக்கிறது. பிலிம் ரோல்கள் வாங்கி புகைப்படம் எடுத்த காலம் எல்லாம் மாறிப்போய் எவ்வித செலவும் இல்லாமல் கையில் உள்ள மொபைல் போனில் கூட எளிதாக படம் எடுக்கும் அளவுக்கு இந்த கலை, இந்த தொழில்நுட்பம் என்பது வளர்ந்திருக்கிறது. புகைப்படம் எடுப்பது என்பது இன்றைய சூழ்நிலையில் மிக சாதாரணமாகிவிட்டது. புகைப்படம் எடுப்பதே அரிதான செயலாக இருந்த காலம் மாறி அனைவருமே இன்றைக்கு எளிதில் பயன்படுத்தும் ஒரு சாதாரண எளிய தொழில்நுட்பமாக மாறியிருக்கிறது. முந்தைய கேமராக்களில் கை அசைவுகள் கூட படத்தினுடைய பதிவை குலைத்துவிடும். ஆனால் இன்று கேமரா லென்ஸ் தொழில்நுட்பம் காரணமாக மிக குறைந்த வெளிச்சத்தில் கூட நல்ல முறையில் படத்தை பதிவு செய்ய முடியும். முன்பு 6 அடி தூரத்திற்கு அப்பால் எடுத்த படம் சரியாக பதிவாகாது. இன்றைக்கு தொலைவு என்பது தொலைந்து போனது. ஆக எப்படிப்பட்டவர்களும் புகைப்படத்தை மிக பிரமாதமாக எடுக்க முடியும் என்கிற நிலை வந்துவிட்டது. நேயர்களே, புகைப்படங்கள் என்பது எப்போதுமே இறந்த காலத்தை நினைவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நினைவின் பிம்பங்கள். கடந்த காலத்தை திரும்பி பார்க்க புகைப்படத்தை தவிர வேறு ஒன்றும் சிறந்தவையாக இருக்கவே முடியாது. புகைப்படத்தை பார்க்கையில் புகைப்படம் எடுக்கப்பட்ட சூழ்நிலை, அதனை ஒட்டிய நிகழ்வுகள், இவையெல்லாம் மீட்டு தரக்கூடிய அந்த நினைவுகள் கொண்டு வரக்கூடியது ஒரு அலாதி சுகமானதாக இருக்கும். அதற்காகத்தான் மனிதர்கள் தங்களை புகைப்படத்திற்குள் அடைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த புகைப்படம் என்று வரும்போது நிச்சயமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய முகத்தை அதில் காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு என்பது இருக்கும். ஆக சிறந்த ஒரு புகைப்பட கலைஞருடைய கண்கள் வழியே
அவனது உலகத்தை பார்ப்பது வாழ்வினுடைய ஒரு உன்னதமான தருணம். மனிதன் தன் முகத்தை கண்ணாடி, புகைப்படம் என்ற இரண்டில் மட்டும்தான் நுட்பங்களுடன் பார்த்து கொள்கிறான். புகைப்படங்கள் வழியே காணும் மனிதர்கள் அழகானவர்கள். மனிதர்களிடம் காணும் எந்த கெட்ட குணங்களும் புகைப்படங்களுக்கு தெரியாது. மனிதனுக்கு புகைப்படம் மிக நெருக்கமானது. அதனால்தான் அதை எரிப்பது என்பது நிராகரிப்பின் உச்சம் என்று நினைக்கிறார். ஆக நிகழ்ச்சி நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்ன என்று கேட்டால், புகைப்படம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டர கலந்துவிட்ட ஒன்று. கடந்த காலத்தை எல்லாம் நாம் நினைவுகளில் அசை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு எது ஒரு வடிகாலாக இருக்கும் என்று சொன்னால் புகைப்படங்கள் வடிகாலாக இருக்கும். எல்லா கலைகளைப் போல புகைப்படமும் அதற்கு உண்டான தனித்துவமான அழகியலும் நுட்பமும் கொண்ட ஒன்று. மீண்டும் நாளை சந்திப்போம்.